நம்ம டெசர்ட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் சோலோ கேம் ப்ளே மக்களே. யாருமே ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, நான் மட்டும் சோலோவாக போகிறேன். லிப்ஸ் வாங்கிட்டேன், பேரும் வாங்கிட்டேன். முக்கியமாக சொல்லணுன்னா நான் சர்வர் லிஸ்ட்டும் வாங்கிட்டேன், பேரும் வாங்கிட்டேன் மக்களே. அதான் மக்களே நான் உண்மையாக சொல்லணுன்னா ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த மக்களே தானா. அதாவது ஒரு சர்வர் லிஸ்ட்டு ப்ரோ பிளேயருன்றதுனால கன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஷாப்லேருந்து. ஏன்னா நம்மளே ஒரு தாழ்மையான இடத்துல இருக்கோம். நம்ம சோலோ ரன் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் பாண்டு முக்கியன்றதுனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடலது, ட்ரெயில்ஸ் வீடியோவே. கொஞ்சம் பாண்டு சேர்த்து வச்சு நான் ஒரு 35 பாண்டு இப்போ செலவு பண்ணி இப்போ 28 பாண்டு தான் இருக்குது. கேம்ஸில் ஜெயிக்கலாம் முடியாது. பட் இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, எல்லா இடத்தையும் ரூட் அடிக்க முடியுதான் ட்ரை பண்ணுறேன். இது பார்ட் 1 வச்சுப்போம், ஓகேவா? கூட சீக்கிரத்தில் பார்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணிடுவேன். இது பார்ட் 1 அப்படின்னு வச்சுப்போம். 20 ஐரோலர் மரம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் கண்ணே வாங்கிடுவேன். ஸ்டார்டிங்கு 160 ரூபா வந்துடுமா? கன்லாம் வாங்க முடியாது. பட் கூட யாருன்னா போகிறீங்க அப்படின்னா, கூட யாருன்னா கொஞ்சம் பேர் மைண்ட் வச்சுருக்கான் ஒருத்தன் அப்படின்னா ஓகே, 10 ரூபாய்க்கு ஒரே ஒரு பேண்டேஜ் வாங்கிக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரோ பிளேயர்லாம் சொல்ல முடியும், நம்மளே எவ்வளோ பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே தான் திரும்ப எப்படி நம்ம டெலிபோர்ட்டேஷனு இப்படி தான் மக்களே டெலிபோர்ட் ஆவாங்க. இதுதாங்க எனக்கு டப்பு தான். சர்வர் லிஸ்ட்டோட பவர் என்னன்னு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மோஸ்ட்லி என்ன வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, நான் ரெக்கமெண்டட் பண்ணுறது சர்வர் லிஸ்ட்டுங்க. நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணது சர்வர் லிஸ்ட் தான். பேரும் வச்சுருக்கேன். பட் அது யூனிகான் யூஎஃப்ஓ பண்ணோன்னா சொல்லிடுங்க. யூனிகான் பண்ணிட்டேன். என்னடா இது இப்படி இருக்கு? ஆனால் ஒன்றா இருந்தால் ஒரு இடத்துல டெலிபோர்ட் பண்ணி விட்றானுங்க. ஏன்னு தெரிய மாட்டேங்குது பாப்பில் என்ன மக்கள் இப்படி பண்ணுறானுங்க. இப்போ பாருங்க மக்கள் என்ன ஸ்பீடில் ஓடி போகிறானு. எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ண முடியலங்க. சரிங்க மக்களே, எனக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் அடங்குயால் ஏங்க எனக்கு இப்படி ஆகுது? ஏங்க எனக்கு நெட்டு ப்ராப்ளமா? நான் ஒரு டவர் கிடைக்கல. மக்கள் திடீர்னு என்னாச்சுன்னா போயிட்டே இருந்தேன் ரொம்ப தூரம். பார்த்தா ஃபுல் ஸ்பீடில் போனேன். திடீர்னு இப்போ வெளில வந்துச்சு மக்களே. அப்படியே ஃபஸ்ட் டேக் முடிஞ்சிச்சு. செகண்ட் டேக் இப்போ என் தங்கச்சி வந்தான். பாருங்க பிரசிடென்ட்டு இவராக அவள் வாய்ஸ் கேட்காது. வேண்டாம் செகண்ட் பார்ட்டில் வாய்ஸ் வருது. ஆடி உள்ளே பொடி ஏன் மழை போடுறீங்க? உள்ளே போல மென்டல் அடா மென்டல் இது நானே கேட்குறேன். அவ்வளோதான் ஏன் உள்ளே போயிட்டு காமிக்க மாட்டேன். ஒரே மியூசிக்காக இருக்கு. மக்களே வந்துட்டேன். தங்கச்சி வந்துட்டா. விட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. அவள் அங்கே பண்ணிட்டோம். நம்ம கோல் ஓ மை காட் இந்த போர்டு
எனக்கு வந்து இப்போ வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். விஷால் எனக்கு போச்சா ட்ரை பண்ணுவோம். அதான் மக்களை பார்த்துக்கலாம் மகளே, விட்டுங்க மகளே, பார்த்துக்கலாம் மகளே. சரி சரி சரி, இரு கோல்வாங்க. இதையும் வாங்கி போடுறேன், இதையும் வாங்கி போடுறேன், இதையும் வாங்கடி. பிக்சாக்ஸ் வாங்கு. எதுக்கு வாங்க சொல்லிக்கிறேன்னா கோல் எதுக்கு வந்து ஒன்று எடுத்து போட்டுப்போம். ஏன்னா நமக்கு தேவை சில இது கன்று நமக்கு இப்போ முக்கியமாக தேவைங்க. கன்று இப்போ நமக்கு பஞ்சமே இல்லாத போய் போடுறது வந்து நின்றுட்டுருக்கா. பாண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவகிட்ட கொஞ்சம் இருக்குது. என்கிட்ட புதுசாக எதுவும் பண்ணலான்னு பார்த்தாலும் எப்படி பண்ணுவாங்க. கோலை போடுறா, கோலை போட வண்டி எடுக்கிறா. வண்டி ஏறி நான் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போட்டு காட்டுறேன். மக்களை குழந்தைகிட்ட தான் வில்லேஜ் அப்புறம் அப்போது சரி அப்போ எனக்கு ஒரு கன்று கட்டுச்சுங்க, டபுள் பேரல் மாதிரி. இந்த கன்னை போய் ரோபக்ஸில் விட்டுக்கிட்டுருக்காங்க. இந்த கன்று வந்து ரோபக்ஸில் விட்டுட்டுருக்காங்க. நான் இந்த கன்னையும் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேரை போட்டேன். இதை பார்த்துங்களா வில்லேஜ் என் சேவடிச்சுப்பாங்க பார்த்தேன் எல்லாத்தையும் நிறுத்துற வண்டி. அவ்வளோதான். இருடி நீ அசையாமல் நான் அசையாமல் அப்படியே வச்சிரு. அசையாத மக்களே. கால் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. அதாவது அடிங்க ஒருத்தியில கல் விட்டாமல் அவளை ஜாம்பிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இருங்க மேன், ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? கால் ஆகிடுச்சு. சரி வாங்க வில்லேஜ் இப்போ லூட் எடுப்போம். பாடி வில்லேஜுங்கன்னா வில்லேஜ் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு எதாவது இருக்கு பாருங்கள். வில்லேஜ் கன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போவே கன் எடுக்கணும். ரொம்ப இதெல்லாம் கன்று தான் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு புல்லட் தான் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு எதாவது பெரிய புல்லட் கட்டாது படவில்லை. அப்போ கூட சொல்லுவாங்க போகிறோம் பாருங்க. இப்போ ஒரே எழுத்து இல்லை. அவளுக்கு நல்லா எழுத்து இருக்குது. கேண்டு காட்சி அட்லீஸ்ட் எனக்கு கேண்டு காட்சி சர்வலிஸில் எவ்வளோ பெரிய உலகங்கள் வச்சுருந்தாங்க.
கலெக்ட் என்ன மாதிரி வாங்க வாங்க சார் வாங்க சார் வாடா ஷானி தப்பிச்சிரு ஷானி ஓடிரு இங்கே கூட்டு வாடி எங்கடி போகிறேன் அப்படியே அடிச்சிடும் அவனை இங்கே ஒருத்தருங்க இவனை போட்டு முடிச்சிடுறேன் என்ன வாங்க இன்னும் சாவாமல் இருக்க இதெல்லாம் சாவாமல் ஸ்ப்ரிண்ட்டு சலாம் ரக்கிபா டிங் 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 கரெக்டாக விட்டு வேண்டாம்டா ஃபுல் வில்லேஜை கிளியராக பண்ணிட்டேன் போலாம் இப்போ கோடுங்க எனக்கு தெரியும் நல்ல பிள்ளைங்க ஆரம்பிக்க மாட்டீங்களா யாரும் வந்து அல்ல மாட்டாங்க இருக்க மாட்டாங்க மக்களே எடுத்து 1 HP எஸ்கே போய் ஓடி வந்துட்டேன் பின்னாடி ஒரு ஃபாஸ்ட் சாமி கொஞ்சம் விட்டா சேர்த்துருப்பேன் சர்வல் சேர்க்கே போனேன் ஓடி எல்லாம் பாண்டு மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் பாண்டு கூட நான் எடுத்து விட்டாலும் என்ன போய் எடுத்துக்கிட்டேன் அவள் தான் எல்லாத்தையும் வாங்குவேன் இது பாயிண்ட் எனக்கு இருக்கு இல்லை இப்போ நான் செத்தாக கூட அவன் பேண்டேஜ் வாங்கி ஸ்னேக் வாங்கி குடிச்சின்னு டக்குன்னு போட வாங்கிட்டு ராஸ்கல் ரைஃபிள் வாங்கி கொடு பாய் ரைஃபிள் பாய் 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 ரைஃபிள் அவள் எடுக்கட்டும் மக்களை கொஞ்சம் நேரம் வாங்கிட்டு கிளம்புவோம் ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில் எப்படியாச்சும் புதர் பெட்டில் ஒரு குதிரை இருந்துச்சுல அந்த மாதிரி எதாவது புதர் பெட்டில் 4 குதிரை இருந்துச்சுல அதில் எப்படியோ 1 இல்லை 2 குதிரையாச்சும் காட்டுறேன் 2 1 குதிரையாச்சும் காட்டிடுவாங்க எப்படியாச்சும் காட்டிடுவாங்க அடித்து சொல்கிறேன் எப்படியாச்சும் காட்டிடுவாங்க இங்கே வா மேன் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறாங்க ஜனரல் ஸ்டோருக்கு போயிட்டாங்க அதனால ஜனரல் ஸ்டோரில் இல்லை இங்கே வேணாம் இங்கே வா ஷார்ட் கனுக்கு மட்டும் புல்லட் வாங்கி கொடு வேறு எதுவும் வேணாம் இங்கே வாடி ரைஃபிள் வாங்கி கொடுறீ அப்படியே கொஞ்சம் கோல்ஸ் வாங்கிக்கிறோங்க கோல் வாங்கிக்கிறோம் போடுறீ தூக்கி வா ரைஃபிள் வாங்கி கொடு சொல்லிட்டேன் பேசிட்டெல்லாம் விளையாடுறதில்ல எப்போ ரெகுலராக எனக்கு ரைஃபிள் வாங்கி கொடுத்துருவாங்க அடி ரைஃபிள் வாங்கி கொடு ரைஃபிளாக வாங்கி போடு சூப்பராக புல்லட்ஸை வாங்கி ஒரு 4 புல்லட் போடுற போதும் கொஞ்சம் புல்லட்ஸ் மட்டும் போடு ஒழுங்கத்துக்கு போகிறாளா பாருங்கள் ஓகே நானும் அந்த ஒரு ஸ்டாக் போடு அவ்வளோதான் நீ போதண்டி அதான் நமக்கு போடுற அவ்வளோதான் போட்டு விட்டுருவோம் வாங்கி கொடு ஓட்டா ராம் அரே ராம் வந்துட்டேன் நமக்கு தான் இந்த ரைஃபிளு நமக்கு தான் இந்த ரைஃபிளு இப்போ ரைஃபிள் ஷார்ட் கன்னாலே அப்படி அடிப்பேன் இப்போ ரைஃபிள்னா எப்படி அடிப்பேன் அவளுக்கு கொஞ்சம் கன் வாங்கிட்டாவ நான் இதை விற்று எனக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கிக்கிறேன் எனக்கு ஹெல்த்தே இல்லை நான் கொஞ்சம் எனக்கு விதமான பொருட்கள் வாங்கிக்கிறேன் இங்கே வா இல்லை ரொம்ப கொடுக்கணும் சொல்லு ரொம்ப கொடுக்கணுமா போவோம் 5 பேண்டேஜ் வச்சுருக்கேன் 5 பேண்டேஜ் 1 இல்லை 2 இல்லை 5 அது வெயிட் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணாலும் புரியல
இன்னைக்கு ரைஃபிள் இன்னைக்கு அடுத்த இடத்துக்கு போவோம், அடுத்த வில்லேஜுக்கு போவோம். அடுத்த பாட்டில் அடிக்கிறேன். இந்த பாட்டில் வில்லேஜ் மட்டும் அடிக்கிறேன். அடுத்த பாட்டில் கேஸ்டலு போட்டு அப்புறமா டெர்லிங் அடுத்த பாட்டில் தான் அடிப்பேன். இந்த பாட்டில் வில்லேஜ் வாண்டு பெற்றாங்க முடிச்சுட்டேன். வில்லேஜுக்கு போயிட்டு கண்டினியூ மக்களே. செத்துட்ட மக்களே, அவளை மட்டும் ரிவ்யூ பண்ணணும் மக்களே. என்னை மட்டும் ரிவ்யூ பண்ண சொல்லு, ரிவ்யூ மட்டும் பண்ணிடுறி. இதுதான் நான் சேஃப்டியாக வாங்கி வச்சுருந்தேன். வெல்டு பண்ணுற கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டேன் ஜாம்பியை. எங்கேருந்து தான் பெருசு வச்சுருக்காங்க தெரியல. அதுதான் ரைஃபிள் கிடையாது வேலை, இது கவரை விடுறாங்க. ஆமாம், எங்கே அவங்களோட ஒரு புள்ளேட் விஷயம் ஆகுது. சரி ஓகே, எல்லாம் வீட்டை கவர் பண்ணுவேன். பார்க்க முடியாது பேசக்கூடாதுமா எதுவும் இல்லைங்க. அவங்க வேறு எங்கே இருக்கோம், நான் வேறு எங்கே இருக்கேன். நைட் ஆயிடுச்சுன்னா நைட் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வந்துங்களா வீட்டுக்கு ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு, ஒன்று போயிடும் லட்சாணி வந்துரு ஒத்து அதனால கிருஷ்ணா உள்ள வாடி வண்டா உள்ள வாண்டா உள்ள வா வந்து வர முடியும். கால் ஆனால் கண்டினியூ மக்களே. இவ்வளோ ரெண்டு வட்டி பட்டா அதான் அங்கே மக்கள் பிடிக்கிறான்னு பார்ப்போம். ஏன் நான் அட்டு ஆயிட்டு ஒன்று அடு 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 பக்கமே முடிக்க போகிறேன். அது என்னத்தை பண்ணிக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பக்கமே முடிச்சுட்டேன். அடுத்து எப்படி வாசல் வாச்சலாம் நீ கையில் கழுத்து குறைச்சி விடுங்களா அதிகமாக. அவ்வளோதாங்க. இதுக்கு பிரசிடென்ட் பைப்பில் வந்து அடிப்போம். பிரசிடென்ட்டே மாஸ்க் காட்டுறேன் பிரசிடென்ட்டே மாஸ்க் காட்டுறேன். அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணுறேன். இதுக்கு தான் பிரசிடென்ட் வரும். போடுறா அப்படியே போட்டோம். ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க. நம்மளாம் எவ்வளோ அக்யூராக சொல்லுவோம். சொல்கிறது கலக்கு அங்கே பார்த்துட்டுனா
இந்த சைடு வேறு ரொம்ப பிரச்சனை. இவ்வளோ பத்தாமனோ நம்மளும் அப்புறம் பாதி பேர் அடிச்சாச்சு. முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 இருக்காங்க. சும்மா சொன்னேன். அங்கே எதுவும் தாள தெரியுது. கண்டுபிடிக்கிறேன். போடுறி சூப்பர். எவ்வளோதான் ஏறி 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 போடுறதுக்கு 1 இன்னும் 2 பேர் தேவை. இன்னும் 1 2 பேங்க் தான் இருக்கா. வேஸ்ட் ஆச்சு. இப்போ பெரிய வில்லேஜில் ஒரு 3-4 பேங்க் கூட இல்லை. அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய வில்லேஜில் 3-4 பேங்க் கூட இல்லைன்றது. இவ்வளோ பெரிய வில்லேஜாக இருக்குது. ஒரு 3-4 பேங்க் கூட வச்சில்ல. 2 பேங்க் தான். அதுக்கு மேலே 1 கூட தர மாட்டேன். அதுலேயும் எனக்கு ஒரு பேங்க் கோடு தான் கிடச்சிருக்கு. இன்னும் எனக்கு ஒரு சில பேங்க் கோடே கிடைக்கல. இன்னும் எனக்கு ஒரு பேங்க் கோடு கிடைக்கவே இல்லை. அவன் யார்? அதான் விட்டுட்டு போனானா? வரான் சனி பின்னாடி பாரு. பார்த்து அவளியாச்சிட்டான். இதுக்கு முடிச்சாச்சு மக்களே. பட் எங்கன்னா அந்த ஒரு கோடு இருக்கிறவனே இல்லை. சொல்யூஷனுக்கு காரணம் இது. சொல்யூஷன் என்னன்னா ஒன்றே இந்த பேங்க்கை மட்டும் வீட்டில் எடுத்து கிளம்ப வேண்டிய வேறு வழி கிடையாது. குதிரை எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல. குதிரை கூட இல்லை பண்ண முடியும். எந்த பேங்க்கில் வருதுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி அடிக்க வேண்டியதான். இங்கே இருக்கிறவன் ஒருத்தனா இப்போ இங்கே இருக்கிறவங்ககிட்ட கோடு இருக்குங்க. ஆனால் கோடு இருக்குது. அப்புறம் 2 பேரும் ரூட் அடிச்சுலாங்க. 2 பேங்க் இருக்கா. நைட் ஆகிடுச்சின்னா நான் வந்து மேலே ஏறி சர்வை பண்ணிடுவேன். டோன்ட் ஒரி. ஃபஸ்ட் ஒன்று கோடு நீ 3 4 5 5 2 3 4 5 5 2 அப்போ இதோட 3 4 5 5 2 இந்த பேங்க்கில் அடிப்போம். இதே எடுத்துடும். அந்த பேங்க் நம்ம கிட்ட கூட இருக்கு. அதே நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். என்னது 842 இதுக்கான கோடு 5 அவன் 35 பாண்ட் எடுத்தாச்சு. எல்லா கோல்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வாடி. ஓ ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அவனுக்கு. அது ஸ்டோரேஜ் ஃபுல்லு மக்களே. அவ்வளோ லூட் இருக்குது இந்த பேங்க்கில். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க. ஐயோ நைட் ஆகிடுச்சா? வாடி. இல்லை வேணாம். இங்கே நினைப்போம். அச்சோ இதாவது நமக்குள்ளே சதி பண்ணுதியா? ஓகே மக்களை இருங்க. நான் காலை இன்னொன்று கண்டினியூ நான் வாங்கிட்டு வந்து
மொத்த வச்சு பிள்ளையா ஓ மை காட் இல்லையா அதனால ஈஸி பீஸியாக முடிச்சாச்சு வில்லேஜ். வேற என்ன பேங்கர் இருக்கானான்னு பாருங்க. ஒரு பேங்கர் கோடு இல்லை. அவ்வளோதான். மூணு பேங்க் இருக்கு இப்போ. முதல்ல கிட்டே இருக்கல 422 இதில் அப்போனா அடுத்து அடுத்ததா சரி 1 கலெக்ட். அடுத்து மீதி இந்த கோடையும் அந்த கோடை தூக்கிட்டு கிளம்பலாம். அடுத்த பேங்க்கு டைமில் வாடி இந்த பேங்க்கு போட்டு பார்ப்போம். 424 இங்கே கூட்டிகிட்டு வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. செலவர அப்படி போ எரிஞ்சிருமா. எடுத்துக்கோடி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன்று இது. மூணுன்னு தெரியல. கோடு இருக்குதா 65245 65245. என்ன அது இது பழைய பேங்கா? 65245 65245 65245 65245 65245 5245 65245 bloody burger, bloody burger. ஒரு பாட்டில் அதை எடுத்துட்டு நைட்டாக பிளட் ஒன்று மாதிரியா கீழ்ச்சி சோல்ஜர்ஸே இல்லை. செத்துறக்கூடாது ப்ரோ, செத்துறவே கூடாது. நீ எத்தனை வில்லேஜ் தான் அடிக்கிறான் சாம்பியான்ட்டு எடுக்க. சரி 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 ஏறி எல்லாம் வரானுங்க. எல்லாம் இங்கே தான் வரானுங்க. தம்பி என்ன பண்ணுற? ஏற சொன்னால் என்ன பண்ணுற? மக்களே நாங்கள் யூனிக்கான பார்த்துட்டோம். யூனிக்கான விஷயம் நீ சொல்கிறத பாருங்கள்.
இருங்க யூனிகார்ன் பார்க்குறேன். யூனிகார்ன் மாதிரி தான் இருக்குது. பட் யூனிகார்ன் டவுட்டாக தான் இருக்குது. பட் யூனிகார்ன் நல்லா கத்திக்கிட்டு இருக்கா விஷானி. எங்க இதை போய் யூனிகார்ன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது யூனிகார்னா? யூனிகார்ன் மாதிரி எனக்குமே வாங்க. எதுக்கு அவளை ட்ரெயின் எடுத்து அவ்வளோ போட்டுடி அம்மாவுடைய கூட்டமே இருக்குது. போட்டுடி விஷாலி வேலை தான் இருக்குது. குட்டி ஒன்று எழுதிட்டாங்க. பக்கம் கொடுக்க மாட்டாங்க. முடிச்சுதான் பார்க்குறேன். பட் முடிக்க முடியாது. கார் ரிவ்யூ பண்ணுறான். வேணா போ ஒளிஞ்சு போ. எல்லாரும் விட்டு எடுத்துட்டு வா. அவன் நமக்கு முக்கியம். அதனால தான் இவ்வளோ ரிவ்யூ பண்ணிவிடுவேன். கோடு வச்சுருவேன். இது வரைக்கும் நான் கோடு வச்சுருவேன். போயிட்டு இன்னும் மாடா சாங்கிட முடியல. இன்னும் சாங்கிட முடியாமல் இருக்கு. ஜாங்கி தூக்கிட்டாங்களா? அதான் நான் எல்லாத்தையும் ஒரு விதத்தை விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. ஒழுங்கா போடுங்கடா. 1 சூப்பர் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அவனை கலெக்ட் பண்ணுவா. கலெக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ பண்ணேன். போட அவன் முடிச்சுடு. ஆடி டக்குன்னு ஆடி கலெக்ட் பண்ணுறீ. அவன் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வர முடியல.
விடாது, அவன் செத்து அரை நாளாகுது. அவன் செத்துட்டான், நீ ஸ்டோர் பண்ண. வெளியே நான் போயிட்டேன். வெளில வந்திருக்கேன் பார்த்தீங்களாண்ணா. சரி, ராவல்ஸோட டெட் பாடிங்க. எனக்கு ஒரு செகண்ட் தில்லு கிளம்பி சத்தினரி வில்லு மாதிரி. இருங்க நம்ம போயிட்டு பாண்டு இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது, கொஞ்சம் பாண்டு கலர் பண்ணிப்போம். நான் வந்து போக நீங்களாம் ஒரு ஆளுன்னு மென்டல். ஒரு செகண்டில் பக் வச்சுங்க, ஜஸ்ட்டு வச்சுங்க. பாருங்கள், செட்டு பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ வந்துட்டேன். கூட்டமாக எங்கே தோணாலும் எனக்கு சத்தியமாக தெரில. பொங்கிட்டு இருக்காங்க அங்கே. ரைஃபிளு ஐயோ, இவ்வளோ இருந்தால் மண்டை மலர் கொண்டே காணமேன்ற மாதிரி இருக்கு. இருங்க பாய், இருங்க பாய். ரைஃபிள் காணும். ரைஃபிள், வேர் இஸ் மை ரைஃபிள்? ரைஃபிள் இல்லை. வெள்ளைக்கு வந்து வந்திருக்கா. ஆனால் நம்ம ட்ரெயினில் ஏறி போவோம். அங்கே போயிட்டு விற்றுட்டு விற்று நம்ம திரும்ப ரைஃபிள் வாங்க. என்ன சொல்லுங்கள்? ஓகே மக்களே, 5வது வில்லேஜ் அடிச்சிட்டு இருக்கேன்னு நீ உன் பங்கு சுடு. இங்கே ஒருத்தர் இருக்கான். அப்படியே லாங் ஷாட். நெக்ஸ்ட்டு போடுறது சாம்பியேட்டர் முடிஞ்சிச்சு. அந்த சாம்பியேட்டர் சேலஞ்ச் முடிஞ்சிச்சு. சைடில் பாருங்கள். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் தான் உங்களுக்கு தெரியாதுடா. கூட்டமாக சூப்பராக பண்ணடி. இது சிம்பிள் வில்லேஜாக இருக்குது. சப்ப உனக்கு நாளைக்கு மக்களை நம்ம வில்லேஜ் எப்படி செத்துறாங்க அவங்க. இதில் நான் ஒரு வாட்டியாக செத்தனா நீங்கள் பார்த்துக்கோங்க. செத்துருக்கேன் கன்ஃபார்ம். இன்னும் வேறு ரூல்ஸு பயலுங்கன்னு வந்துட்டு பின்னாடி வந்து அடிச்சிட்டாங்க. இவ்வளோ ரிவ்யூ பண்ணி என் பேங்க் எல்லாம் காலியாக போயிடும் போல். எடுத்துக்கோ, எடு பெட்டி எடு. பேங்க் எதுவுமே இல்லையா? பேங்க் இல்லைப்பா இதில். இந்த வில்லேஜில் பேங்க்கே இல்லை மட்டுமே. அபிஷியம் இந்த வேர்ல்ட் பேங்க்கே இல்லை. இன் திஸ் ஏரியாவில் ஒரு பேங்க் கூட இல்லை. கிளம்பலாம் அப்படியே. வாங்க மக்களே. ஆனால் ஒரு பேங்க் கூட இல்லைன்றது தான் எனக்கு. ஒரு பேங்க்காச்சும் இருக்கும், சரி அடிப்போம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு பேங்க் கூட இல்லைங்க. இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா, விஷானிக்கு வந்து ஒரு கேரக்டர் கிஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வெளில போயிட்டு விஷானிக்கு ஒரு கேரக்டர் கிஃப்ட் பண்ணுவோம். நான் அவளுக்கு சொல்லிடுறேன். பயலுங்க திருச்செந்தூர் பயலுங்க அப்படி சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன் மக்களே. இப்போ விஷானியும் உள்ளே வர வைப்பேன். உள்ளே வருவா. எங்கே விஷானி? அப்படின்னு போயிட்டாங்க.
ஆஃப்லைன் போயிட்டாலே நான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருந்தேங்க மக்களே. சரி ஓகே பார்த்துக்கலாம். பட் நம்ம ஜாம்பி ஹண்டர் முடிச்சுட்டு ஜாம்பி ஹண்டரு சிங்கம் கலர் ஒரே நிமிஷம் உள்ள வாடி. ஆஃப்லைன் பார்த்தா அவள் ஏதோ ட்ரெஸ் டு இம்ப்ரெஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கா மக்களே. அவங்க கண்ணு முன்னாடி அவளுக்கு வந்து என்ன கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து எதனா ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவான். வந்து 60 பாட்டு இருக்குது. இது இப்படியே நான் சேர்த்து வைக்கலாமான்னு பார்க்குறேன். நல்லா ஒரு கிஃப்ட் போட்டுருக்கேன். டக்குன்னு வரவும் மாட்டேங்கிறா. ஏன் இப்படி பண்ணுற? அவளுக்கு கிஃப்ட் பண்ணலாம் தாங்க நான் அந்த பாண்டே சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் மறக்காமல். வேணா என் ஐடி வந்து இதுதான் என் ஐடி. இதுதான் என் ஐடி. இந்த ஐடியை போட்டு நான் வந்து சர்வலிஸ்ட் வேம்பயர் அப்படி எந்த கேரக்டர் வேணாலும் நான் கிஃப்ட் பண்ணுறேன். பட் 75 பாண்டு தான் வரப்போகுது. அதுக்குள்ளே கேளுங்க. அயன் கார்டெலாம் கேளுங்க, நான் வாங்கி தரேன். பட் இப்போ வாங்கிக்கிட்டிங்கன்னா பட் அதுக்கு வந்து நான் ஒரு செலெக்ஷன் வைப்பேன். அந்த செலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சா தான் உங்களுக்கு என்ன கேரக்டர் வேணுமோ நான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த செலெக்ஷன் என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஜூலை எண்டில் வைப்பேன் செலெக்ஷன். அந்த செலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நான் சொல்ல மறக்கேன். ஒரே ஒரு சின்னர் தான் வர முடியும். ஸோ மறக்காமட்டு யார் மோஸ்ட்டாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். ஓகேவா? யார் நிறைய லைக் ஷேர் சப்ஸ்கிரைபு வியூவர்ஸ் 1K வியூஸ் அடிக்க போகிறோம். ஸோ மறக்காம பண்ணிங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா யார் நிறைய கமெண்ட் போடுங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுறேன். யார் நிறையா கமெண்ட் போடுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் கிஃப்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ யார் அந்த லக்கி பர்சன்றதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு நான் ஃப்ரெண்டுக்கு தரேன். நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு 7 மணிக்கு இந்த இது தெரியும். ஸோ மக்களே பாய் 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 பாய்.